நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வாய்ஸ் சேனலியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ வந்திருக்க சிறப்பு விருந்தினர், முக்கிய விருந்தினர், வீத லீடர்ஸின் முக்கிய பொறுப்பாளர் திரு அக்னி ராஜேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி உறுப்பினர் சார்? முக்கிய பொறுப்பாளர்லாம் இல்லை சார், உறுப்பினர் சார். சரி, உறுப்பினர் அப்படியே கூட வச்சுக்கலாம் சார். கண்டிப்பா. எதுக்காக சார் திடீர் என்று வீத லீடர்னு ஒரு புதுசா ஒரு பெயர் மாற்றம்? சார் ஆக்சுவலா பெயர் மாற்றம் வீத லீடர் திடீர்னுலாம் இல்லை சார். சரி சார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு பொது வாழ்க்கைக்கு அடித்தள மக்களுக்கு தன்னுடைய எண்ணம் சிந்தனைகள் போகணும்னு நினைச்சாரோ, அடித்தளத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சாரோ, அன்னைக்கே அவர் தொடங்குனது தான் சார் வீத லீடர்ஸ். அரசியலுக்கு முன்னாடியே தொடங்குனது சார். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கி இருக்காரு. ஆனா அது ஒரு சங்கம் மூலமா மக்களுக்கான ஒரு என்ஜிஓ சர்வீஸ்க்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது காலப்போக்கில் திடீரென்று பாஜகவில் வெளியே இப்போ அது முழு நேரமா அந்த ஒரு சங்கத்தை கட்சியா மாத்த போறாரா அப்படின்னு ஒரு பேச்சு ஏற்படும். இல்ல சார், அது வீத லீடருங்கிறது ஒரு சேவைக்கான ஒரு அமைப்பு தான் சார். சரி. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதுதான், எதிர்காலத்திலே அதான் வீத லீடர்ஸை பொறுத்த அளவுல. அதுல இன்னைக்கு சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் இன்னைக்கு உறுப்பினராக சேரலாம் அப்படின்னு தலைவர் இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்ததை ஒட்டி, உங்களுக்கு தெரியும், தலைவர் பிஜேபியில் பொறுப்பில் இருந்தாங்க, கட்சியிலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அவரோட சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அந்த வீத லீடர் ஃபவுண்டேஷன் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த வீத லீடர் கிட்டத்தட்ட 18 லட்சம் மேலே தாண்டி போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். திடீரென்று திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு செக் வைக்கிறார். 50 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்றதை பத்தி பார்க்கலாம் அப்படின்றாரு. ஏன் சார்? கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் ஆயிடுச்சு. ஸோ 50 லட்சத்துக்கான டிராவல் நீங்க எவ்வளவு நாள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சார், அதாவது தலைவருடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றம் அடித்தளத்திலிருந்து வரணும். அதுவும் தானா மக்களுக்கு சேவை பண்ணணும் நினைக்கிறவங்க வரணும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்கணும் தலைவர் நினைக்கிறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வீத லீடர்ல ஜாயின் பண்ணணும்னு சொன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும், பேர் கொடுக்கணும், எந்த அசம்பிளிங்கிறத கொடுக்கணும். ஸோ அவங்க மெயில் ஐடி இருந்தா மெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறமே அவங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மெம்பர் ஆக முடியும். இப்படி ஒரு அடித்தளத்தில் ஒருத்தர் புரிதலோட மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சரியான முறையில் வரணும்னு நினைக்கிறார் தலைவர். அதனால அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே யார் யாரெல்லாம் மொபைலில் உடனடியாக இவ்வளோ விஷயங்களும் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் உடனடியாக நிறைய ஜாயின் பண்ணாங்க. அதாவது அண்ணாமலை என்ற நபர் மீது ஒரு கிரேஸ் உள்ளவங்க உடனே ஜாயின் பண்றாங்க இல்லைங்களா? நிச்சயமா சார். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஓடிபி வரணும்னா, இப்போ இங்க இருப்பாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஃபாரின்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஓடிபிலாம் வராது. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி மக்களும் இப்ப ஜாயின் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய தமிழர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவரா அண்ணாமலை சார் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பட் தமிழ்நாட்டில் இருக்கவங்க பர்டிகுலரா எந்த அசம்பிளிங்கிறது வரைக்கும் என்ட்ரி பண்ணி தான் இதுல மெம்பர் ஆயிட்டு இருக்காங்க சார். ரைட் சார். இன்னொரு எல்லாரோடும் பேசும் பொருளா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட பி டீமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் ஏனைய முக்கிய கட்சிகள் தமிழ்நாட்டில் பேசுறத பார்க்க முடியுது. இது உங்களோட பார்வை எப்படி சார்? சார், தலைவர் எதுக்கு சார் பி டீம் ஏ டீம்னு எதுக்கு சார் இருக்கணும்? அப்படி இருக்குதுன்னா பிஜேபியில இருந்திருக்கலாமே. பிஜேபியை விட்டு இன்னைக்கு வெளியில வர்றாருன்னா எந்த டீமும் இல்லை சார். அவர் ஒரு தனி இலக்கை நோக்கி தனி பாதையை அமைச்சு மக்களுக்கு சேவை பண்ணு தானே அதாவது சார், பிஜேபியால் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவில்லை. அதனால் பாஜக மேலிடத்திலிருந்து அண்ணாமலை அவர்களுக்கு தனி பொறுப்பு கொடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு, ஏன்னா இப்ப எல்லாமே ஜென்சி கிட்ஸ்ன்னு போயிட்டு இருக்கும்போது இந்த ஜென்சி கிட்ஸை கரெக்டா கொண்டு போற ஆள் ஒண்ணு விஜய், இரண்டாவது உதயநிதி, மூன்றாவது ஒரு தலைமையா இவர் இருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாஜக ஃபார்ம் பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுது. நீங்க இப்ப சொன்னதே ஜென்சி கிட்டு முதலாவதா நடிகர் விஜய், இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறார் விஜய், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். மூன்றாவதுன்னு சொன்னேன், அதுவே நான் மறுக்கிறேன் சார். ஜென்சிக்கு முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு நேர்மையா இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு மாற்றத்துக்கான ஒரு தலைவரா இந்த தலைமுறை வாக்காளர்கள் பார்க்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கிற ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் தாங்க. உங்க பார்வையில் இத வரக்கூடிய காலங்கள்ல இது மக்கள் பார்வைன்னு நீங்களே வரக்கூடிய காலங்கள்ல சொல்லுவீங்க. கண்டிப்பா சார். ஃபியூச்சர்ல அப்படி இருந்தா கண்டிப்பா சொல்லதான் போறோம். ஆனால் மக்கள் இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திடீரென்று ஒரு மிகப்பெரிய மாற்றம். திராவிட கட்சிகள், திராவிட சிந்தாந்தத்தில் ஊறிய தமிழக மக்களானவர்கள் கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் கழிச்சு ஒரு புதிய கட்சிக்கு, புதிய இயக்கத்திற்கு வாக்களித்திருக்கார்கள் என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்படி இருக்கும் சூழல்ல திடீர் என்று புது இயக்கம் இவர் ஆரம்பிப்பதால் இவருக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சார், ஆக்சுவலா
தலைவருடைய எண்ணம் சிந்தனையே அடித்தளத்திலிருந்து மாற்றத்தை உருவாக்கி வரக்கூடிய சமுதாயம் இளைய சமுதாயத்துக்கு உகந்த ஒரு பூமியா தமிழ்நாடை மாற்றணுங்கிறது தான். நீங்களே சொன்னீங்க, 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி இவ்வளவு வருஷங்கள் 60 வருஷங்களுக்கு மேல ஆட்சி பண்ணிட்டாங்க. கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் யாருமே தமிழகத்தை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரா இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஏக்கத்துக்கு போயிட்டாங்க இந்த திராவிட கட்சிகள் ஆட்சினால. உண்மை. இப்ப நீங்க ஒரு மாற்றம் உருவாக்கின்னு சொன்னீங்க. இந்த மாற்றத்துக்கு அடித்தளமே தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா தமிழகம் முழுவதும் 234 தொகுதிக்கும் அவர் வந்து போகாத ஊரே இல்லை. இன்ஃபேக்ட் சென்னையில மட்டும்தான் அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்காதனால நடந்து போய் பண்ண முடியல. ஏன்னா எண்மண் மக்கள் யாத்திரை மீதி அனைத்து தமிழகத்துல அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முழுமையாக மக்களுடைய ஒவ்வொருவரையும் சந்திச்சு அவருடைய எண்ணங்களை பிரதிபலிச்சதுடைய மாற்றம் தான் இன்னைக்கு ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே விதை விதிச்சது, அதை பயிரா பண்ணது எல்லாமே தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். திராவிட கல்ச்சருக்கு வந்து மாற்றா மக்களை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி நீங்க சொல்லக்கூடிய அந்த தலைமுறைக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்கி கொண்டுட்டு வந்தது தலைவர் தான். அதை இன்னைக்கு விஜய் சார் வந்து அறுவடை பண்ணிட்டார். இதுதான் யதார்த்தமான உண்மை சார். இந்த ஒரு விஷயத்துல நான் கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியா இருக்கேன். சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் சொன்னதுனால நான் சில விதத்துல திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சக்கூடிய விஷயங்கள் ஏற்கிறேன். ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 சொல்லிட்டு திராவிட திமுக எதிர்ப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டில் வச்சவர் திரு அண்ணாமலை அவர்கள். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா எப்படி பண்ணாங்களோ அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி பண்ணியிருக்காரு. அதில் மாற்றம் இல்லை. அவர் தலைவராக இருக்கும்போது அவர் தலைமையில டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2 ரிலீஸ் பண்ணார். இது ரிலேட்டடா என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்து சார் தலைமை எடுக்கல? மனம் திறந்து சொல்லணும்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு நேர்மையான தலைவர் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டாருங்கிறது இன்னைக்கு உலக மக்கள் அத்தனை பேருமே உற்று நோக்கியவர்களுக்கு புரியும். உலக மக்கள் அனைவருக்குமே உற்று நோக்கியவர்கள் அனைவருக்குமே தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த செயல்பாடு புரியும். ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன், யாரையும் குறைச்சு மதிப்பிடுன்னு சொல்லல. தன்னுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக மக்களுக்கு சேவை பண்ணணும், திராவிட ஆட்சிகளில் நடந்த ஊழல்களை மக்களுக்கு வெளிக்கொண்டுட்டு வரணும், ஒரு நேர்மையான நிர்வாகம் நடக்கணும், தவறு செய்தவர்கள் மக்கள் மன்றத்தில் நிற்க வைக்கணும், அவங்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் தலைவருடைய உண்மையான எண்ணம். அவர் வந்துங்க ஒரு கட்சியோட ஒரு தலைவராக தான் இருந்தார். கட்சியில வந்து பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியில தமிழ்நாட்டிலுடைய ஒரு தலைவராக தான் இருந்தார். அவர் வந்து நடந்த தவறுகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நடவடிக்கைக்காக யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் சப்மிட் பண்ணாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும். நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இவர் இல்ல. நடவடிக்கையை இதெல்லாம் எடுங்கன்னு சொல்ற இடத்துல தான் இவர் இருந்தார். அந்த வேலையை இவர் வந்து மிக தெளிவா சரியா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்தார். நடவடிக்கையை எடுக்காதவங்க எடுக்காதப்போ இவர் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? சார், நான் ஒரு பாமர பத்திரிகையாளர், நான் ஒரு பாமரன் சாதாரண பத்திரிகையாளர் வச்சுக்கோங்களேன். என்னோட லிமிட், என்னோட பவுண்டரிஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆனா உங்க தலைவர் அவர்கள் அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ்ஸா ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு வெளியே வந்தக்கூடிய மனுஷன். அவரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுவும் ஒரு தலைமை பொறுப்புல இருந்து மேலிடத்துல ஆக்ஷன் எடுக்கலனா சார், அதாவது மனம் திறந்து சொல்றேன் சார். சொல்லுங்க சார். தலைவர் வந்து ஃபைல்ஸ் எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டுகள் நடந்த தவறுகளை வச்சு கிட்டத்தட்ட 16 அமைச்சர்களை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அதுல மாற்று கருத்தே இல்லை, கொண்டு வந்தார். சரிங்களா? ஏன் இவர்கிட்ட மட்டும் இப்படிப்பட்ட தவறுகள் நடந்த ஃபைல்லாம் வந்தது, தகவல்கள் வந்தது அப்படின்னு சொன்னா பொதுமக்களும் சரி, அரசுல வந்து நேர்மையா இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, மாற்றத்திற்கான ஒரு உண்மையான தலைவர் இவரு தான் நம்பினாங்க. உண்மை. அதனாலதான் இவர்கிட்ட அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதை இவரும் உள்ளத்துல எதுவுமே வைக்காம திறந்த புத்தகமா உரிய முறையில எங்க போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்தாங்க. உண்மையிலேயே அதுல மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைக்கான தாமதம், சரியான நடவடிக்கை இல்லைங்கிறது தலைவருக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்குமே இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, மிகப்பெரிய ஒரு வருத்தமும் எல்லாருக்குமே இருந்தது. கரெக்ட் சார். இப்போ மக்கள் மேல போகணும் சார். இப்போ ராஜேஷ் சார் அஸ் எ பர்சனா ஒரு விஷயத்த அலிகேஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கீங்க, தலைமை அது ஆக்ஷன் எடுக்கலனா ஒரு ராஜேஷ் சார் அஸ் எ பர்சனா என்ன சார் பண்ணுவார்? இன்னைக்கு ராஜேஷ் வந்து தலைமைக்கு கொடுக்குறாரு, ஒரு நடவடிக்கை எடுக்கல, நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைக்கு நேர்மாறா நடக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துருவார் சார். அது ஏன் சார் இவ்வளவு நாள் எடுத்தாரு அண்ணாமலை அவர்கள்? சார் முயற்சி பண்ண சார். அதாவது ஒரு விஷயம் சார், இன்னைக்கு நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தலைவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து எப்ப சேர்ந்தார் சார்? 2020 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சேர்ந்தார். ஆமாம். இதுதான் அவர் ஜாயின் பண்ணது. ஜாயின் பண்ணும்போது துணைத் தலைவராக ஜாயின் பண்றாரு. அதையும் சேர்த்து சொல்லணும். ஜாயின் பண்ணாரு சார்.
இல்ல சார், எதுக்காக இந்த விஷயம் பதிவு பண்றேன், ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே துணைத் தலைவராக கொடுத்தாங்க சார். இல்ல அப்படியே வரலாம் சார். RSS ஏனைய இயக்கங்கள், பஜ்ரங் தள் ஆகட்டும், விஸ்வ இந்து பரிஷத் ஆகட்டும், இந்து முன்னணி ஆகட்டும், அப்புறம் ABVP ஆகட்டும், இந்த இயக்கங்கள்லாம் இருந்து ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தேசத்துக்காக பணி செய்தவர்கள்லாம் வந்து பாஜக பொறுப்புல வராங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் பொறுப்பு கொடுக்கப்படுறதில்ல. ஆனா இவர் IPS ஆபீசர், லைம்லைட்ல இருக்க பர்சன் வந்த உடனே டைரக்டா வந்து வைஸ் பிரசிடன்ட் போஸ்ட் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க சார். அப்புறம் நீங்க சொல்லுங்க சார் அந்த விஷயம். நீங்க சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்த உடனே. சார் இது என்னோட கேள்வி இல்லை, இங்க இதெல்லாம் வந்து சோசியல் ஊடகங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக இவ்வளவு போட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா இது மக்களும் அண்ணாமலை வீதி பீப்புள் அது எல்லா குரூப் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நபர்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களை வந்து இந்த நேர்காணல கொண்டு வந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விஷயங்கள் தெளிவாக போய் மக்களுக்கு போய் சேரணுன்றது. சார் இன்னைக்கு உங்க சேனல்ல மனம் திறந்து சொல்றேன் சார், தலைவர் அண்ணாமலை அவர்கள் IPS பதவியை விட்டுட்டு வெளியில வந்த பின்னாடி மக்களுக்கு சேவை பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வி த லீடர் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணார். அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலிருந்து அழைப்பு வந்தது. உண்மை. பிஜேபி வெளியே வந்தா அழைப்பு வந்தது. பிஜேபியில் அப்ப இல்ல சார், பிஜேபி வெளியே வந்த உடனே இல்ல சார், IPS பதவியில இருந்து நான் சொல்றது வி த லீடர் ஸ்டார்ட் பண்ண டைம் சொல்றேன். ஓகே ஓகே. அப்போ சொல்றேன் எல்லா கட்சியில இருந்து அழைப்பு. அப்போ கட்சியே ஆரம்பிக்காத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்து அழைப்பு வந்தது. என்ன மாதிரி அழைப்பு தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய என்னுடைய கட்சிக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நேரடியாக அழைத்த மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு தகுதி உள்ள மனிதர் தான் தலைவர் அண்ணாமலை. தலைவர் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஜாயின் பண்ண சொல்லி அங்கிருந்தும் அழைப்பு. இந்த 2 அழைப்புகளும் ஒரே நேரத்தில் அவருக்கு வந்தது. சார் இன்னைக்கு நான் சொல்றேன், தலைவர் உண்மையிலேயே பதவி மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் CM கேண்டிடேட் சொன்ன ஒரு நிகழ்வுக்கு அவருடைய அந்த ஒரு விருப்பத்திற்கு இணங்கி அன்னைக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருந்திருக்கலாம். நல்ல வேலை போல சார் அவரு. ஏன்னா 10 நாள் கட்சி அவர் கலைச்சார்ல அவருதான். சார் நீங்க கட்சி கலைச்சதுதான் தெரியும். தலைவர் வந்து அவர் வெயிட் பண்ண சொன்னார். ஏன் வெயிட் பண்ண சொன்னார்னா சூப்பர் ஸ்டார் வந்து இன்னைக்கு மக்கள்லாம் நினைக்கிறேன் சார், உங்க சேனல் நான் சொல்றேன் சார், சூப்பர் ஸ்டார் வந்து உண்மையிலேயே மக்கள் மீது ரசிகர்கள் மீது அதிகமான அன்புடையவர் சார். ஏன்னா அன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க சொன்ன டைம் வந்து கொரோனா காலம். அது உண்மை சார். கொரோனா காலத்துல கட்சி ஆரம்பிச்சா கொரோனால இவர் மீட்டிங் போனா ரசிகர்கள் பெருந்திரளா திரளுவாங்க. கொரோனா பாதிப்புல நிறைய பேர் உயிரிழக்கக்கூடிய சூழல் வரும். உண்மை, அதுல நியாயமான விஷயம் சார். சூப்பர் ஸ்டாருக்கும் ஹெல்த் அப்போ ஆபரேஷன் பண்ணி கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் இஷ்யூ இருந்தது, அவருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கொஞ்சம் டைம் எடுத்தார். பிஜேபியில இருந்து அழைப்பு வந்தது. ஆனா பர்சனலா இன்னைக்கு சொல்றேன் சார், தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில சேர்ந்திருக்கார், அன்னைக்கு சேர்ந்தார், ஒரு முடிவு எடுத்தார்னா ஒரே ஒரு காரணம் தான் சார், நேர்மையான மனிதர். இன்னைக்கு இந்தியாவை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைச்சு செல்லக்கூடிய ஒரு தகுதியுள்ள மனிதர் அப்படிங்கிறது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மேல அவருக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு பற்றுதல்னாலதான் அவருடைய அழைப்பை ஏற்று பிஜேபியில சேர்ந்தார். அப்படி பற்றுள்ள மனிதர் ஏன் சார் பாஜக விட்டு வெளியே வரும்? சார் மோடிஜி நல்ல மனிதர் சார். இன்னைக்கு உலக அளவுல அவர் வந்து இன்னைக்கு ஒப்பற்ற தலைவராக உயர்ந்து நிற்கிறார். தமிழ்நாடு பிஜேபியில நடக்கிறத அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய கவனத்துக்கே போகாத சூழல் தான் யதார்த்தம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலைவர் போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் இல்லை சார். அதனால அவருக்கு ஒரு சங்கடத்தை தன்னால வரக்கூடாது சொல்லிட்டு நல்லபடியா வெளியில வந்தார் சார். பாரத பிரதமர் எந்த அளவுக்கு இவர் மேல அன்பு பாசம் பிரிய வச்சிருந்தாருன்னா புரோட்டோகாலை மீறி தன் காரில் ஏற்றி சென்ற ஒரு இந்திய வரலாற்றிலே இல்லாத அதுல ரைட் சார். அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு IPS ஆளு சார் அண்ணாமலை. என்னால இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது IPS அப்படி இருக்கும்போது அவரு கர்நாடகாவில் செய்த விஷயங்கள் நானே நிறைய வீடியோ காணொலியில பேசியிருக்கேன். அவர் எல்லாத்தையும் காலத்திலையும் ரொம்ப சட்டிலா அவரோட ஸ்டைல ஹேண்டில் பண்ணக்கூடிய மனிதர். தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய 4 வகையான பிரிவினையை பக்குவமாக ஹேண்டில் பண்ண தெரியறதுல ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு 4 விதமான பிரிவினைன்னு சொன்னீங்க. ஆமா சார். எதை மீன் பண்ணி சொல்றீங்க? நான் கண் கூட பாத்திருக்கேன் சார். அது பாஜக உள்ள என்ன மாதிரியான பிரிவு, ஒரு கோஷ்டி அது மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு சொல்றீங்க. ஆமா சார். இப்ப நான் சொல்றேன் சார், தலைவர் அவர்கள் கோஷ்டியை விரும்பாத மனிதர் சார். சரி, அப்ப கோஷ்டியை உடைக்கணும்ல சார்? இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இப்போ உங்க சேனல் நான் ஓபனா சொல்றேன். சொல்லுங்க சார். கடுமையான, அதாவது தலைவர் வந்து ஒரு இளம் வயதுல வர்றார். பாரதிய ஜனதா கட்சியில பல வருஷங்கள்,
RSSல இருந்து இந்து முன்னணியில இருந்து எல்லாம் அவரை உற்று நோக்குறாங்க. இவர்கள் பார்த்த பார்வையை விட புதிதா வந்த இளைஞர்கள் வந்து இவரை பார்த்த பார்வை வேற. ஜென்சி ஒரு மாற்றத்துக்கான தலைவரா நினைச்சாங்க. புதிய புதிய இளைஞர்கள் வந்தாங்க. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு தலைவர் வந்து இப்ப பாருங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். தலைவர் இது ஒரு வார்த்தை பேசினாரா? எதுவுமே பேசல. அங்க இருந்தப்ப தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தப்பையும் இதே மாதிரி பிரச்சனையை சந்திச்சாங்க. யார் வைக்கிறத நீங்க பெருசா பாக்குறீங்க சார்? நான் சொல்றேன் சார், இந்த பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். அந்த காலகட்டங்கள்ல இப்படி ஒரு குருப்பிசமா நிறைய நடக்குது. ஒரு மூத்த தலைவர் என்கிட்ட சொல்ற, இன்னைக்கு வந்து எல்லாம் குருப்பிசமா நடந்துட்டு இருக்கு. தலைவர் வந்து தனக்குன்னு எந்த ஆதரவாலுமே வச்சுக்கல. இது பாலிடிக்ஸ் சரியா வராது. தனக்குன்னு ஒரு ஆதரவு, தனக்குன்னு வேண்டியவங்களை ஒரு சூழலை வச்சுக்கிட்டாதான் அரசியல்ல வந்து பண்ண முடியும். இது அரசியல் கட்சிக்கு உகந்த விஷயம். இதை தலைவர் முன்னெடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு முறை இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை முன்னாடியே கோடிட்டு காமிக்கணும்னு நான் தலைவர்கிட்ட விரும்பினேன். அது நேரில் தான் பேசணும்னு விரும்பினேன். அப்போ ஒரு முறை பிரதர் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். ஏர்போர்ட்ல இருந்து கட்சி ஆஃபீஸ் வர்றது வரைக்கும் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. தலைவர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டார். அப்படியே இங்க பேசிட்டு இருப்பார், அடுத்த கையில பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கும், அப்படியே ரிப்ளை கொடுப்பார், அடுத்த நிமிஷம் போவார். நீங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அவருடைய ஞானம்லாம் இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. அவ்வளவு ஞானம் பெற்றவர். அது உங்களோட பார்வை சார். எல்லாருடைய பார்வையும் மக்கள் உணரக்கூடிய காலம் வரும். அதுக்குதான் இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நான் நீங்க கொடுத்துட்டு இருக்கேன். புரியுது. அப்போ கட்சி ஆபீஸ்க்கு வந்துட்டோம். முடிச்சுட்டு மீட்டிங் போகணும். தலைவர் மேல போறாரு. அப்ப சொல்ற, பிரதர் ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்கன்றாரு. இல்ல பிரதர், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கட்சியில நிறைய பிரிவினையா ஒவ்வொருத்தரும் செயல்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையா என் காதுக்கு வருது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒரே வார்த்தை கேட்டார், பிரதர் இதுக்கு தான் நான் IPS பதவி விட்டுட்டு வந்தேனா? நான் என்ன கோஷ்டி பண்ண சொல்றீங்களா? அதுக்காக நான் கட்சிக்கு வந்தேன், அதுக்காக நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன். அப்படி ஒரு கோஷ்டி வச்சு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன பொறுத்தளவுல எல்லாருமே கட்சிக்காரர்கள், எல்லாருமே சமம். ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வையில என்ன வேற்றுமையா நினைக்கலாம். அதுவும் காலப்போக்கில் சரியாகும். முயற்சி பண்றேன்னாரு. அதனால கோஷ்டியை விரும்பாத ஒரு தலைவர் அவர்ன்றதுனாலதான் எந்த விதமான கோஷ்டியுமே அங்க சேர்க்கவே இல்லைங்க. இல்ல சார், ஐ அக்ரி தோஸ். ஏன்னா ஒரு IPS கேடர்ல வந்த பர்சன் அந்த கோஷ்டி ஏன் இவர் உடைச்சு மேலிடத்துல தெளிவா சொல்லிட்டு திருப்பி எடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி பண்ணிருக்கலாம் இல்லையா? அதை விடுத்து இவ்வளவு பெரிய ஒரு செக்டார்ன்றதை விட ஒரு மிகப்பெரிய கட்சி சார். உலக லெவல்ல அதிகமான தொண்டர்கள் இருக்க ஒரே கட்சி எது பாத்தீங்கன்னா இந்தியா, உலக லெவல்ல BJP. அப்படி இருக்கும் தருவாயில் இவர் வெளியே போறது வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கோங்க, 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. உண்மை சார். மக்கள் 2 பேரும் ஏதோ அக்ரிமெண்ட் போட்டது மாதிரி, 5 வருஷம்னா அடுத்த 5 வருஷம் நீ, 5 வருஷம்னா நடக்குது. ரைட். இந்த அக்ரிமெண்ட் வந்து முழுமையா தமிழக மக்களுக்கு எப்ப வெளியில வந்துச்சுன்னா, இப்ப இந்த தேர்தல்ல 108 தொகுதி வாங்கி தாவேக்கா வந்து முழு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியாதப்போ உங்களுக்கு திரைமறைவுல நீ 5 வருஷம் இருந்த, இப்ப 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நீ 2 வருஷம் இருந்துக்கோ, 5 வருஷத்தை 2 வருஷமா குறைச்ச அசிங்கம் நடந்ததா இல்லைங்களா? கண்டிப்பாக இல்லைங்களா? இந்த 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு இருக்குதுங்கிறத இளைய தலைமுறையை பார்த்து வேதனைப்படக்கூடிய ஒரு இளைஞரா, இந்த சமுதாயத்தின் மேல அக்கறை கொண்ட இளைஞர் தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள். கரெக்ட் சார். அப்பேற்பட்ட இளைஞர் ஏன் சார் 2026 தேர்தலுக்கு அதிமுக ஆதரவா பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டார் சார்? அத நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. தலைவர் என் மனசுல இருக்கிறது ஒண்ணு, அதை நான் பேச முடியல. இன்னைக்கு ஒரு கட்சி தலைவனா இருந்தப்ப என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நான் பேசுனேன். நீ கட்சியில ஒரு தொண்டனா இருக்க, கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்க. சார், இந்த தேர்தல்ல கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக உடன் கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் வந்தால் எனது தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்யணும்னு சொன்னாரா சொல்லியா? அதை செய்து காட்டினாரா இல்லையா? நீங்க 1008 விஷயங்கள் வந்து நீங்க சொல்லுங்க. என்னன்னா, போன வருடம் அதாவது தேர்தலுக்கு ஒரு 11 மாதங்கள் 10 மாதங்கள் முன்பே வந்து அமித்ஷாவோட உடன்பாடு ஏற்பட்டுதான் எடப்பாடியார் அலைன்ஸ்ல வராரு, அதிமுக அலைன்ஸ்ல வருது. திரு அண்ணாமலை அவர்கள் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியே ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. அந்த ரிசர்வேஷன் அக்செப்ட் ஆகல. ஸோ ஏன் ரிசர்வேஷன் கொடுத்தாருன்னு இப்போ கேள்வி எழும்போது அதிமுக கூட்டணி காரணமாகவும் இருக்கலாம், சில கருத்து வேறுபாடு அப்படின்ற விஷயத்துக்கு பதிவாகும். இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கணும் அண்ணாமலை அவர்கள்? அப்பவே சொல்லியிருக்கணும். அதை விடுத்து கட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் டிசம்பர் மாசமே ரிசர்வேஷன் கொடுத்தேன், ஆனா தலைமை அக்செப்ட் பண்ணல
அப்படின்ற விஷயங்கள்லாம் வைக்கிறது வந்து கொஞ்சம் சார் இப்போ கூட தலைவர் ரிசைன் பண்ணதை அவங்க அக்செப்ட் பண்ணல. அது கேள்விப்பட்டேன் சார். டெல்லி போய் 3 நாளா என்னை விட்டுடுங்க, என்னுடைய எண்ணம் சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில் இல்லை. நான் டெல்லியை வந்து இப்போ குறை சொல்லலை, தமிழ்நாட்டில் என்னுடைய எண்ணம் சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய சூழல் இல்லை. இதை நான் வந்து புகாரா அவங்கள்ட்ட சொல்லி இதை வந்து நான் கன்டினியூ பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய எண்ணம் சிந்தனையை செயல்படுத்துறதுக்கான ஒரு சூழல்ல நான் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் போயிடுறேன். இதை நேரடியா போய் தான் சார் சொல்லிட்டு வந்தார். எந்த விதத்திலையும் தான் இருந்த கட்சியை குறை சொல்லியோ தலைவர்களை குறை சொல்லியோ அவர் வெளியில வரல சார். சார் தன்னுடைய எண்ணம் சிந்தனைகளை செயல்படுத்த அங்க இயலாத சூழல், முயற்சி பண்றார், தொடர்ந்து முயற்சி பண்ணார், எதுவுமே சொல்லாம கிடையாது. அதிமுக கூட கூட்டணி வேணாம்னு சொன்னாரு, திராவிட கட்சியில் மாற்றா மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு, நீங்க கூட்டணி நம்ம வச்சாலும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இல்லைன்னு சொன்னார், முழுமையா மனம் திறந்து எல்லாமே சொன்னார். ஆனா நீங்க சொல்றது மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார். பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது சார். பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு மூத்த தலைவரா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் கவர்னரா இருந்தவங்க என்ன சார் சொன்னாங்க, கோபுர கலசம் மாதிரி இருந்தக்கூடிய ஒரு கட்சியில அந்த கலசத்தையே கீழே போட்டு உடைச்சது மாதிரி அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா 10 MP ஜெயிச்சிருப்போம், 20 MP ஜெயிச்சிருப்போம், கூட்டணி வைக்காததான் தப்பு, நாங்கெல்லாம் தோக்கக்கூடியவர்களா, நாங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பா ஒரு இயக்கம் வளர்ந்து வந்ததோ டோட்டலா போட்டு முடிச்சுட்டாங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாதான் பிஜேபி ஜெயிக்க முடியுன்ற ஒரு இமேஜ் வந்து உருவாக்கி கட்சியை வந்து சோர்வு நிலைக்கு கொண்டு போய் தொண்டர்களுக்கு வந்து நம்பகத்தன்மையை இல்லாத நிலைமை கொண்டு போனதுல அந்த ஒரு பேட்டி மிக முக்கியமான ஒரு காரணம். உண்மை. அதை தொடர்ந்து தான் அதிமுக இருக்கவங்க பேசினாங்க, எல்லாமே பண்ணாங்க. சார் நான் ஒண்ணு கேட்கிறேன், எந்த கட்சியாவது தன் கட்சி தோத்து போகணும்னு நினைச்சு ஒரு முடிவு எடுப்பாங்களா? கிடையாது. இல்ல அகில இந்திய தலைமை நீங்களே சொன்னீங்க இந்தியா முழுமையும் வெற்றி பெறக்கூடிய கட்சி இப்படி தப்பான முடிவு எடுப்பாங்களா? சார் அன்னைக்கு அதிமுக வந்து எத்தனை தொகுதி வந்து தரேன்னு சொன்னாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநிலத்தில் இருந்தப்போ. மனசாட்சி உள்ள இந்த தலைவர்களுக்கு எல்லாம் தெரியும் சார். 20 தொகுதி சொல்றாங்க சார். சார் பார்லிமெண்ட்டுக்கு சார், பார்லிமெண்ட்டுக்கு 3 தொகுதியா 2 தொகுதி சொல்றாங்க சார். நீங்க யோசிச்சு பாருங்க சார், இந்த தொகுதியை வாங்கி ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இவ்வளவு பேரை வந்து வச்சு ஒரு இயக்கத்தை வந்து வளர்த்து எடுத்துக்கு வந்த தலைவர் இந்த தொகுதியை வாங்கிட்டு நிக்கக்கூடிய ஒரு சூழல்ல சரியா வருமா சார்? அப்போது இருந்த கால சூழல் வேற இல்லைங்களா? இல்ல சார், அன்னைக்கே கட்சி வந்து ஏன் சார் உள்ளாட்சி எலெக்ஷன்ல நின்று எவ்வளவு பர்சன்டேஜ்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல தனியா நிக்கிறோம் சொல்லி தானே சார் நின்று எவ்வளவு வாக்கு இருக்கு பிஜேபிக்கு அப்படிங்கறத காமிச்சு கொடுத்தாங்க. கரெக்ட் சார். அந்த விஷயம் 18% நீங்க எல்லாம் ஒரு தரப்பு சொன்னாலும் இதே சிபிஆர் அவர்கள் வந்து தலைமையா இருக்கும்போது அப்ப எவ்வளவு ஓட் பேங்க்ன்றதை காமிச்சிருக்காங்க. அப்போ 17.96%, இவர் இப்போ 18.34%. ஸோ இடைப்பட்ட காலத்தில் வெவ்வேறு தலைவர் மூலமா 1% அடிவாங்க. ஆனாலும் பாஜக என்று ஒரு கட்சிக்கு ஒரு சராசரியான ஓட்டு வங்கி இருக்குன்றது ஒரு சராசரி. அண்ணாமலை வந்த பிறகுதான் ஓட்டு வங்கி இருக்குன்றது ஒரு தரப்பா நீங்க நியாயம் கற்பிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்போ 2026 தேர்தல் நடந்தது இல்லைங்களா, அந்த ஓட்டுல எங்க சார் போச்சு? அதாவது சார் நீங்க சொல்ற முன்னாள் முதல்வர் அவர்களே தோத்துருக்காங்க போது சார் நான் வந்து வெற்றி தோல்வியை பத்தி பேசலீங்க. நீங்க சிபிஆர் இருந்தப்போ இருந்த ஓட்டு அதுக்கப்புறம் தலைவர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, அந்த ஓட்டு இப்ப எங்க போச்சு? இதான் என்னுடைய கொஸ்டின். நீங்க பாரம்பரியமா பிஜேபி ஓட்டுன்னு சொன்னீங்க சார். ஏற்கனவே நீங்க சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் விதைச்சதுனாலதான் இவர் அறுவடை செஞ்சாருன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணாமலை அவர்கள் சில விஷயம் விதைச்சதுனால இவர் அறுவடை செஞ்சது வசதியா போச்சு. அந்த ஓட் பேங்க் சேர்த்து அது அதுக்கு காரணம் யாரு சார்? அவருடைய எண்ணம் சிந்தனைகள் உயர்ந்த எண்ணம் சிந்தனை மாற்றத்திற்காக வித்திட்டார். 2 திராவிட கட்சியும் மாற்றா வரணும்னு நினைச்சார். ஏன் வந்து அந்த சூழல் வந்து இங்க நடக்காதனாலதான் இன்னைக்கு விஜய் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியில இருந்தார் அப்போ சார் பிரச்சாரமும் பண்ணார் இல்லையா சார்? ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, தலைவர் வந்து சொன்னார் நான் வந்து டிசம்பர் மாசம் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன், நீங்க இருந்து கட்சி ஒர்க் பண்ணும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் சொன்னாங்க. எந்த ஒரு மனிதனும் சார் இவ்வளவு சங்கடங்கள் காயங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி எந்த மனிதனும் இந்த அளவுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய காயங்களை வேதனைகளை வெளியில காமிக்காம இருக்க முடியாது சார். உண்மை சார். சார் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். சமீபத்துல ஒரு தலைவர் சொன்னாங்க, புரோட்டோக்காலை மீறி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாள் மாநிலத்தில் இருந்தப்ப கூட பாரத பிரதமருடைய நிகழ்ச்சியில இவரை பேச வச்சோம், இவ்வளவு டைம் கொடுத்தோம் எல்லாம் சொன்னாங்க. வானதி அவர்கள் சொன்னாங்க. நான் அதை வந்து எந்த தலைவரும் நான் குறைச்சி நான் பேசுறதுக்கு விரும்பலைங்க சார். அவங்க சொன்னதுக்கான கருத்துக்களை நான் சொல்றேன் சார். இந்த தேர்தல்ல முதல்ல
மதுராந்தகத்துல கூட்டம் நடந்தது சார். பாரத பிரதமர் வந்தார், ம். முதல் கூட்டம். கரெக்டுங்களா? ஆமா. அப்போ அண்ணாமலை சார் பேசுனது நீங்க பாத்தீங்களா சார்? தலைவர் பேசுனது நீங்க ஏதாவது மீடியால பாத்தீங்களா? கொஞ்சம் கிளிம்ஸ் ஞாபகம் இருக்கு. அதாவது இவர் முன்னாள் தலைவர் 10 நிமிஷம் தலைவரை விட வந்து புரோட்டோகாலை மீறி பேசணும்னு சொல்லி சொன்னாங்களே சார். உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் ஏதாவது கிடைச்சா கொஞ்சம் பாருங்க. இவரை வந்து எவ்வளவு சீக்கிரமா முன்னாடி பேச வச்சாங்கிறத பாருங்க. பேசினப்போ அரவிந்த் மேனன் சார் இன்சார்ஜா இருக்காரு இல்லைங்களா, அவரு வினோத் செல்வத்தை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப போயிட்டு நிறுத்த சொல்லி சட்டு முடிக்க சொல்லி சொன்னதை நீங்க அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்ணுல இருந்து பார்த்தவங்க சொல்றேன். எவ்வளவு பெரிய தலைவர், இன்னைக்கு எவ்வளவு பெரிய புதிய இளைஞர்கள் வந்திருக்காங்க. இயக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மனிதர் எண்மண் எண்மக்கள் யாத்திரையை வந்து 1 வருஷத்துக்கு பக்கம் நடந்து மக்களுக்காக கோபேக் மோடின்னு சொன்ன இடத்துல வெல்கம் மோடின்னு பண்றதுக்காக ஒவ்வொரு பட்டி தொட்டிலையும் மோடிஜி மோடிஜி மோடிஜின்னு சொல்லிட்டு மீண்டும் மோடிங்கிற கோஷத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவருடைய பேரை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க பட்டி தொட்டில. அவர் பேசுனது எல்லாத்தையும் மக்கள் உள்வாங்கினாங்க. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது கிராமத்து லெவல்ல போச்சு. அந்த மனிதர் பேசக்கூடாதுன்றத போய் இடையூறு பண்ணாங்க அந்த நிகழ்வு. 2வது சார், பாரத பிரதமர் எங்க இவர் பேசுனா இவர் பேரை சொன்னா கைத்தட்டிடுவாங்களோ, அப்படி எடுத்து மக்கள் அப்படி ஆரவாரமா தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மோடிஜி பேசினப்போ, பிரைம் மினிஸ்டர் பேசினப்போ இவர் பேரையே சொல்றதை தவிர்த்துட்டாங்க சார். அதற்கு காரணம் மோடிஜி கிடையாது சார். மோடிஜி கிடையாது சார். மோடிஜி தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்து அவர்தான். இல்ல சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். மோடிஜி வந்து இவர் பேரை தவிர்க்கணும் அவர் நினைக்கல. ஆனா இவர்கள் திட்டமிட்டு இவர் பேர் வந்து தொண்டர்கள்ட்ட போக கூடாதுங்கிறதுல திட்டமிட்டு தவிர்த்தாங்க. புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக பண்ணாங்க. 100% பண்ணாங்க. அப்படி பண்ணாலும் மோடிஜி அவர்கள் ஏன்னா அண்ணாமலை புரோட்டோகாலை மீறி கார்ல உட்கார வச்சு கூட்டு போன மனிதர் பேரை சார். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலகட்டங்கள்ல தலைவருடைய உழைப்பைய, அதாவது சார் இவர் பேர் வாங்குறதுக்காக பிஜேபி பயன்படுத்த மனசாட்சி இல்லாம சொல்றாங்க. இவர் பேர் வாங்குறதுக்காக கர்நாடகால வந்து இவங்கள சொல்லிதான் கர்நாடக சிங்கன்னு கர்நாடக மக்கள் ஒரு தமிழரை தூக்கி வச்சா கொண்டாடினாங்களா சார்? சார் அவருக்குன்னு தனி தகுதி இருக்கு, திறமை இருக்கு, நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, உழைப்பு இருக்கு. அதனாலதான் அவர் உயர்ந்து வர்றார். இத்தனை தலைவர்கள் இருந்த சமயத்துல இப்படி பேசப்படாத பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்பட்டதுன்னா அவருடைய நேர்மை, உண்மை, உழைப்பு. இன்னைக்கு ஒரு இளைஞர் வர்றத, ஒரு புதுசா ஒரு இளைஞர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சியில வர்றத ஏற்றுக்கொள்ள, சகித்துக்கொள்ள தன்மையே கொஞ்சம் கூட இல்லாத தலைவர்களாலதான் இவ்வளவு பெரிய ஒரு சங்கடங்கள் இன்னைக்கு ஏற்பட்டதற்கான காரணம். இதுதான் உண்மை சார். ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை கொண்டாந்து இன்னைக்கு உருவாக்கி கொண்டாந்து வச்சு எந்த சங்கடத்தையும் தலைவர்களுக்கோ கட்சிக்கோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திறந்த மனசோட முழுமையா போய் சொல்லிட்டு வெளியில வந்துட்டாரு. இதான் சார் உண்மை சார். அப்புறம் கடைசி கேள்வி, 2027 உள்ளாட்சி தேர்தலில் வி த லீடர் என்ற இயக்கம் அல்லது கட்சி போட்டியிடுமா? வாய்ப்பு இருக்கிறதா சார்? நிச்சயமா அடித்தளத்திலிருந்து மாற்றத்தை உருவாக்குறது தலைவருடைய எண்ணம். சரி. அந்த அடித்தளத்துல உருவாக்கக்கூடிய மாற்றம் உண்மையா, அதாவது ஒரு உள்ளாட்சி தேர்தல் நிக்கிறாங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலர்ல இருந்து, பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து, கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர்ல இருந்து, அங்க மேயர்ல இருந்து அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய கடமை என்ன, மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய சேவை என்ன, அவங்களுடைய அதிகார வரம்பு என்ன, இதை பற்றியெல்லாம் முழுமையான ஒரு பயிற்சியை யார் யாரெல்லாம் தேர்தலில் நிற்கணும் உள்ளாட்சியில் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு முழுமையாக கொடுத்து அவர்களில் இருந்து உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் உள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான வாய்ப்பை நிச்சயமாக தருவார் தலைவர். அதுல எந்த மாற்றம். இதுல வந்து துணை கேள்வி சார், இப்போ பயிற்சின்ற வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அப்துல் கலாம் பெயர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி நிலையம் வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு பண்ணோம். அதான் வேலை ஆரம்பிச்சாச்சா சார்? சார் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி, ப்ராசஸ்ல இருக்கு. ஏன் இதை வந்து பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, நீங்க பொதுவா சார் நான் இப்படி பாக்கலாங்களா? சொல்லுங்க. ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க்ஸை வந்து டேப் பண்ணுறதுக்காக இந்த பேர்ல பண்றாரு. இல்ல சார், அப்படி இல்ல சார். இல்ல நான் சொல்ல, சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி விஷயம் இல்ல சார். ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்ப நான் சொல்றேன், தலைவர் வந்து இதெல்லாம் கடந்து மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் சார். உண்மை சார். அவர் வந்து டெய்லரிங் சென்டர் வச்சிருந்தாரு, டிடிபிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைனாரிட்டி பீப்புளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாரு. இவரே போய் சர்டிபிகேட் கொடுத்த அந்த போட்டோஸ் வீடியோஸ் தான் நல்லா நான் பார்த்தேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கருத்து மோதல்கள் வருது. இது ரிலேட்டடா அதுல 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்ப யாருக்குமே வந்து வாய்ப்பூட்டு போட்டப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி நான் வைக்கலாமா சார்? இல்ல சார், அதாவது என்னன்னா வாய்ப்பூட்டுல எதுவுமே இல்லைங்க சார். அப்புறம் ஏன் சார் பேச மாட்டேங்க சார்? எங்களுடைய நோக்கம் வந்து இப்ப வீத லீடர்ல மெம்பர்ஸை வந்து நாங்க சேர்த்துட்டோம். தலைவர் வந்து அறிவிப்பு கொடுத்த உடனே எல்லாமே சேர்ந்தாங்க.
சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல சார், இப்ப விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும்போது நீங்க பதிலே கொடுக்காம இருந்தா அந்த விமர்சனங்களுக்கான உண்மைத்தன்மை வந்து வேற மாதிரி போய் சேர்ந்துரும் இல்லைங்களா? இல்ல சார், அதாவது சார் இப்ப நீங்க சொல்றதுக்கான ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு தெரியும் சார். இல்ல சார், நேர்காணல் ஆரம்பிச்சதுல இருந்து நான் அண்ணாமலைக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கேன். உங்களால ஏன் மனநிலை என்னோட பத்திரிகை ரீதியான விஷயங்களுக்கு போடும்போது என் மனநிலை அதே உட்படுத்தி இவங்க இப்படிதான் சொல்றாங்க, மேபி உண்மையா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுருங்க. மற்றவங்க எப்படி நினைப்பாங்க சார்? அதை ஏன் வந்து உங்களுடைய தலைமை பொறுப்புகள் நீங்க உங்களை மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களையா அது வந்து ரிப்ளை பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டீங்க சார்? தலைவர் கர்ம வீரர் காமராஜரை திராவிட கட்சி வந்து எவ்வளோ குற்றங்குறைகளை சொன்னாங்க. இன்னைக்கு காமராஜருக்காக தமிழ்நாட்டுல காமராஜரை நினைக்காத ஒரு நல்லவர்கள் கிடையாது. நல்லவர்கள் ஒருத்தர் கூட காமராஜர் நினைக்காதவங்க கிடையாது. காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி வராதான். ஆனா அன்னைக்கு அதே காமராஜரை தான் தோக்கடிச்சாங்க. அன்னைக்கு இதே தமிழ்நாட்டுல தான் இந்த சம்பவம் நடந்தது. உண்மை. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் சார். கோயம்புத்தூர்ல தலைவர் பாராளுமன்ற தேர்தல் நின்னப்போ நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து வெற்றி அடையவில்லைன்றத சொல்றாங்க. வெற்றிங்கிறது அவரை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல நடக்கணும்னு சொன்னா அடித்தளத்துல மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றத்தை கொடுத்து அந்த மாற்றத்தின் மூலமா நேர்மையான ஒரு அரசியல் தான் நடக்கணும். அதுதான் உண்மையான வெற்றின்னு நினைக்கிறார். உண்மை சார். தேர்தல்ல எவ்வளவோ பேர் சொன்னாங்க கிராமத்தளவுல, சார் ஏடிஎம்கேல பணம் கொடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சமாவது நம்ம பணம் கொடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம் சொன்னாங்க. அதற்காக நான் அரசியலுக்கு வரல. அப்படி பணம் கொடுத்து வெற்றி பெற வேண்டிய வெற்றியும் எனக்கு தேவையும் இல்லை. என்னை நிச்சயமாக தமிழக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய செயல்பாடுகளை சிந்தனைகளை நிச்சயமாக தொய்வில்லாமல் கொண்டு செல்வேன். அந்த ஒரு அடித்தளத்துல மாற்றம் வந்து எனக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக வெற்றி இருக்கட்டும். நல்ல விஷயம் சார். உண்மையிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு கருத்தியல் ரீதியான கேள்விகளும் பதில்கள் அமைந்தது ரொம்ப நன்றி. மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார்.